வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, ஸோ இது இல்லாமல் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் டேட்டாஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். நிஃப்டி வந்து ட்ராப்பா இல்லை ரியல் ரெக்கவரியா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இது யாருக்கு இந்த கன்ஃபியூஷன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே போவாங்க. அவங்க பணத்தை வந்து எடுக்கவே மாட்டாங்க. அது அவங்க வந்து மோஸ்ட்லி ரீட்டெய்லராக இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானம்ல எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் முதலீடில் போட்டிருப்பாங்க. இந்த முதலீடில் போட்டுட்டு இந்த பணத்தை எடுத்து நம்ம வந்து ஃபீஸ் கட்டணும், இல்லை இந்த பணத்தை எடுத்து நம்ம வந்து ஹவுசிங் லோன் கட்டணும், இல்லை இதை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும், அப்படிலாம் இருக்கிற அந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து இதுக்கெல்லாம் நம்ம பயப்படணுமே தவிர லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் நல்ல கொஞ்சம் ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ்லாம் இதுக்கெல்லாம் வந்து பயப்பட மாட்டாங்க. அவங்க ஹோல்டிங்லேயே வச்சுருப்பாங்க. எஸ்ஐபியும் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட். எஸ்ஐபி பண்ணுறவங்களும் வந்து இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இறங்க வாங்கிட்டே வருவாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர், ஸ்விங் ட்ரேடர், ஓகே, அப்புறம் அந்த ஒரு பொசிஷனில் எடுப்பாங்க. ஒரு 1 மந்த் மட்டும் பொசிஷன் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு 2% ப்ராஃபிட் பண்ணலாம், 3% ப்ராஃபிட் பண்ணலான்னு வராங்க பாருங்கள். அவங்களுக்குலாம் தான் இது வந்து மெயின்லி வந்து பிரச்சனையாக மாறும். எப்போனா இது ரெக்கவரா இல்லை ட்ராப்பா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இப்போ இது ரெக்கவரா ட்ராப்பா அப்படின்றத பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சில டேட்டாவை வந்து நம்ம கிளியராக பார்க்கணும். அப்போ தான் வந்து இதனுடைய ஒரு அந்த தின் லைனுக்குள்ளே நம்ம வந்து என்ட்ரு ஆக முடியும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவ், யூகே மார்க்கெட் எல்லாமே இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆன வரைக்கும் 2.5% வரைக்கும் டாக்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 1.87% பாசிட்டிவில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி வந்து இப்போ வரைக்கும் 10 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம்லாம் கொடுக்கல, 10 புள்ளிகள் ஏற்றத்தில் தான் இருக்குது. சரி, இப்போ வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா க்ரூட் ஆயில் தான் வந்து பெரிய மேஜர் ப்ளே பண்ணுதுங்க. இப்போதைக்கு அந்த வாரில் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேயே பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் தான் வந்து இப்போ நமக்கு அதிகபட்சமான ஒரு பிரச்சனைகள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் காலையில் வந்து என்ன நடந்ததுன்னா க்ரூட் ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் ஆகி கிட்டத்தட்ட $100 கீழே $98 வரைக்கும் போச்சு க்ரூட் ஆயில். ஓகே, இப்போ நான் அந்த டேட்டா உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இதில் பாருங்கள், இந்த யூகே ஆயில் வந்து $101.79 இருக்குல்ல, இது வந்து காலையில் நமக்கு $98 கிட்டே இருந்துச்சு. அப்போது நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா க்ரூட் ஆயில் விலை வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து ரெக்கவரி கொடுத்து நல்ல ஏற்றத்தில் போச்சு. ஆனால் இன்றைக்கே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு 12:30க்கு மேலே க்ரூட் ஆயில் திருப்பி ஏற ஆரம்பிச்சிருச்சு. 98 இருந்த க்ரூட் ஆயில் வந்து இப்போ வரைக்கும் 101க்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 104 இருந்தது. என்னன்னா திருப்பி 104 வந்துருச்சு. அப்போ அவ்வளோதான் போல், திருப்பியும் நாளைக்கே இறங்கிடும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour டைம் கொடுத்தேன். அதுக்குள்ளே பார்த்தா திருப்பி 101.7க்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், 98, 98லேருந்து 104, 104லேருந்து 101, இந்த மாதிரி ஹை வாலட்டைலில் க்ரூட் ஆயில் இருக்குது. அதனால் வந்து நம்மளுடைய பங்குச்சந்தையில் இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படின்ற ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு டேட்டாக்கு வந்து நம்ம வர முடியாது. ஒரு வாலட்டைல் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேவா? மற்ற விஷயங்கள் பார்க்கும்பொழுது டொமஸ்டிக் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்திய பங்குச்சந்தையில் விலை கம்மியாகும் போது நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல அசட்டாக அது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செம்ம அசட்டுன்னு சொல்லுவாங்களா, நல்லா கம்மியாக இருக்கும்போது அசட்டை வாங்கி வச்சுக்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா உண்டாய் கம்பெனிக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து பையிங் கால் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டெய்லியும் 2-3 கம்பெனிக்கு வந்து பையிங் கால் வந்துக்கிட்டே இருக்குது. எதனாலன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து நல்ல விலை கம்மியாகிட்டே வருது. இந்த டயத்தில் போய் அந்த ஸ்டாக்கில் உள்ளே என்ட்ரு ஆகணுங்கிறது தான் வந்து அந்த அனலிஸ்டோடைய ரெக்கமெண்டேஷனாக வருது. எல்லாருமே வந்து கம்மியாக இருக்கும்போது வாங்கிருங்கன்ற மாதிரி. ஸோ அதன்படி பார்க்கும்பொழுது நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் இந்திய பங்குச்சந்தையை பொறுத்தளவில் எல்லா ஸ்டாக்கும் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான ப்ரைஸ்க்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த வார் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சொல்லவே வேணாம், கான்ஃபிடென்ட்டாக உள்ளே இறங்கிடுவாங்க. ஓகே, சரி, இன்றைக்கி வந்து ஏன் மார்க்கெட் ஏறிச்சு அப்படின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அந்த வார் வந்து பீஸ்ஃபுல்லாக போயிடும் அப்படின்றதுக்கான ஒரு ட்ரம்ப்போடைய ட்வீட்டு, அதுதான் வந்து மேஜர் டேட்டா. அதை வச்சு க்ரூட் ஆயில் இறங்குச்சு. க்ரூட் ஆயில் இறங்கினோடனே கோல்டு மார்க்கெட்டில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் போட்டிருந்தார் தெளிவான டேட்டா. 31ஆம் தேதி 30ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணாங்கன்னா 29, 30ஆம் தேதிலாம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்காக எல்லோரும் வந்து விற்க ஆரம்பித்தாங்க. லாஸ்ட் ஹார்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்ஸ்லாம் விற்றுட்டாங்க இல்லையா. இப்போ விற்றுட்டு ஒரு நாள் ஹோல்டிங் பண்ணிட்டு திருப்பி அடுத்த நாள் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இன்றைக்கி அந்த லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணவங்கலாம் இன்றைக்கி வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடச்சிது, வாங்கிட்டாங்க. அப்போ வாங்கும்போது என்ன ஆகும்னா மார்க்கெட் வந்து ஏறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். இது எல்லாமே வந்து அது ஒன்று மட்டும் ரீசன் கிடையாது, அதுவும் ரீசன், அவ்வளோதான்.
லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ணவங்க விற்றவங்க திருப்பியும் அந்த இன்ஸ்டியூஷன் வந்து உள்ளே பை பண்ணுவாங்க. அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் அந்த வாருடைய டேட்டாவில் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து அதுலேருந்து கலந்துருக்கும் வாரிலிருந்து அப்படின்ற மாதிரி தெரியுது. அதனால் ஒரு பாசிட்டிவ் ஆகி க்ரூட் ஆயில் மூலியமாக க்ரூட் ஆயில் இறங்கினோடனே மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிச்சு. இந்த 2 டேட்டா தான் மேஜராக வந்து இன்றைக்கி நமக்கு வந்தது. இதில் நம்ம வந்து இப்போ இது ரெக்கவரா ட்ராப்பா அப்படின்றதுக்கு வந்து சில கன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட்டில் பார்ப்பாங்க. அது பார்த்திங்கன்னா டே சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. டே சார்ட்டு, அப்புறம் வந்து வீக்லி சார்ட், அப்புறம் மந்த்லி சார்ட். இந்த 3 சார்ட்டை வச்சு தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து அதிகமாக பண்ணுவோம் நம்ம. அப்படி ஏன்னா லாங் டேர்ம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. லாங் டேர்மில் எப்படி இருந்தாலும் மார்க்கெட் புல் ரன் தான் போகும். அதனால் லாங் டேர்முக்கு நீங்கள் வீக்லி சார்ட்டு மந்த்லி சார்ட்டெல்லாம் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதாவது மந்த்லி கேண்டில் இயர்லி சார்ட்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த ஷார்ட் டேர்மில் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி சார்ட் போட்டாங்கன்னா 1 மந்த்துக்கான பிவட் பாயிண்ட் வரும். அதே வந்து நீங்கள் 30 மினிட்ஸ் சார்ட் போட்டிங்கன்னா பிவட் பாயிண்ட்டில் 1 வீக்குக்கான பிவட் பாயிண்ட் வரும். 15 மினிட்ஸ் சார்ட்டாக மாற்றினீங்கன்னா 1 டேக்கான பிவட் பாயிண்ட் வரும். இதில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பிவட் பாயிண்ட்டில் உங்களுக்கு மார்க்கெட் ட்ரெண்டு திரும்புது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் தான் மார்க்கெட் ட்ரெண்டு திரும்புதுங்கிறது அர்த்தம். ஓகேவா? அப்போது டே சார்ட்டில் நீங்கள் 15 மினிட்ஸ் சார்ட்டாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிவட் பாயிண்ட்டு ஜென்ரேட் ஆகும். அதில் 6 பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஆனால் அது வந்து மேக்ஸிமம் வந்து கடந்த நாட்களில் ட்ராப்பாக மட்டும்தான் இருந்ததே தவிர ரியலாக ட்ரெண்டு சேஞ்சஸ் ஆகலை. அப்போ நம்ம அதை விட அதுக்கு அடுத்த லெவலுக்கு ஜம்ப் ஆகணும். ஜம்ப் ஆனால் 30 மினிட்ஸ் சார்ட்டு நீங்கள் வைக்கணும். 30 மினிட்ஸ் சார்ட் வச்சிங்கன்னா அதில் அந்த வீக்லியில் ரெசிஸ்டன்ஸை அந்த வீக்லியோடைய பிவட் பாயிண்ட்டை தாண்டி மேலே வந்துச்சுன்னா அப்போ வந்து நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டிங் மூக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம ட்ரை பண்ணி அப்போ தோற்றா கூட பரவாயில்ல, அது ஒரு நல்ல கேமாக இருக்கும். ஓகே, இந்த நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு அனாலிசிஸ் பண்ணோம், அப்போ ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம வெளியே வரலாம். இப்போயே வந்து போகிறது வந்து சரியாக எனக்கு படலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த வீக்லி கேண்டிலை போட்டு அதில் வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணதான் இப்போ வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணலை. ஸ்டில் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நான் வந்து சார்ட்டு காட்டக்கூடாது உங்களுக்கு. ஸோ அதனால் நான் பார்க்குறதுல பார்த்திங்கன்னா நான் 30 மினிட்ஸ் சார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்பொழுது எனக்கு என்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா 23,300 தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த வாரத்துக்குள்ளே அது 23,300 வரணும், இல்லைனா அடுத்த வாரம் தான் பிரேக் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான டேட்டாஸ் வந்து நிறைய டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் டெலிகிராமில் போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. நீங்கள் பாருங்கள், இது வந்து நம்ம டெலிகிராமுடைய சேனல், ஃப்ரீ சேனல் தான், ஃப்ரீ அப்டேட்ஸ் அதில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கமெண்ட்லேயும் இருக்குது. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய டிமேட் அக்கௌண்ட் ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். என்னுடைய லிங்க் வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கோம் அப்படின்றத பாருங்கள். எல்லாமே ஆன்லைனில் வந்த டேட்டா தான். நிஃப்டி வந்து 20 இயர் CAGR வந்து ஃபால்ஸ் பிலோ 10% ஃபார் செகண்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்குள்ளே நுழையுது அப்படின்னாலே அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் உள்ளே இருக்கும், அதை வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்தது இதுக்கு முன்னாடி அந்த க்ரைசிஸ்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். ஓகே, அந்த க்ரைசிஸில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2008 குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 26% ஒரே மாதத்தில் டவுன் ஆச்சு. அந்த மாதிரி மேஜர் டவுனில் இப்போ நம்ம இந்த மாதம் மார்ச் மாதம் வந்து 10வது இடத்துல இருக்குது ஹிஸ்ட்ரியிலேயே. ஹிஸ்ட்ரியில் 10th பிளேஸில் இந்த மாதம் மார்ச் மாதம் வந்து மிகப்பெரிய டவுனில் வந்து நமக்கு இருக்குது. 10%க்கு 11.31% வந்து டவுனில் இருக்குது. இந்த மார்ச் மாதம் மட்டும் அவ்வளோ டவுனை வந்து நமக்கு மார்க்கெட் கொடுத்துருந்தது. நேற்றுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா வீடியோவில், நிஃப்டி ஆக்சுவலாக மார்ச் மாதம் முன்னாடி வரைக்கும் 15% பாசிட்டிவில் இருந்த நிஃப்டி 12.3% பாசிட்டிவ் நிஃப்டி போன 1ஆம் தேதி வரைக்கும். அந்த ஒரே மாதத்தில் போன வருஷத்தோட மொத்த வருமானத்தையும் அப்படியே இறக்கி விட்டு போயிட்டாங்க. 1 இயரோடைய மொத்த ப்ராஃபிட்டும் போச்சு. போன மாதம் வரைக்கும் 12% நிஃப்டி ப்ராஃபிட்டில் இருந்தது. பாடா ப்ராஃபிட்னு நினச்சிட்டு இருந்தோம், போயிடுச்சு. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து FII டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது டோட்டலாக 1,22,000 கோடிக்கு வந்து FII செல் பண்ணியிருக்காங்க. 1,42,000 கோடிக்கு DII பை பண்ணியிருக்கோம் இந்த மாதம் மட்டும். எல்லா நாள் டேட்டாவும் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அடுத்தது எந்த செக்டார் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்குது, எந்த செக்டார் வந்து அதிகமாக இறங்கியிருக்கு அப்படின்றதையும் வந்து போட்டிருக்கேன். அதில் PSU பேங்க்கு, ரியாலிட்டிலாம் வந்து மேஜராக வந்து நமக்கு இயர்லியில் வந்து இறக்கம் கொடுத்துருக்கு. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பெஸ்ட்டாக கிடைக்கிறது PSU பேங்க்கு, நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ரியாலிட்டி, நிஃப்டி ஆட்டோ, இதெல்லாம் வந்து நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிது. ஆயில் அண்ட் கேஸும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கிது. ஓகே, ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த டயத்துலையும் நமக்கு வந்து டாப் பர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸ் வந்து 14% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மார்ச்சில். அதுக்கப்புறம் கோல் இண்டியா 4% கொடுத்துருக்கு லார்ஜ் கேப்பில், அவ்வளோதான். மிட் கேப்னு பார்க்கும்போது ப்ரீமியர் எனர்ஜிஸ் கொடுத்துருக்கு 21% கொடுத்துருக்கு.
ஸ்மால் கேப்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 14% கொடுத்துருக்கு. ஆக்மே சோலார் வந்து 10%, ஜைடஸ் வெல்னஸ் 10% வந்து இந்த டயத்தில் நமக்கு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகேவா, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்க வேண்டிய டேட்டா வந்து ஸோ இந்த மாதம் நமக்கு மார்க்கெட்டை டிசைட் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி டேட்டா வந்து வருது. ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வருது. இங்கே பாருங்கள், ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து அந்த ட்ரம்ப் ஒரு லாஸ்ட்டாக ஒரு டேட்டு கொடுத்துருக்காரு. அது விடுங்க, அது ஒரு விட்டுட்டா மாதிரி தான் தெரியுது. இனிமேல் நான் அந்த பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் ஆனால் அது எந்த அளவுக்கு நம்புறதுன்னு தெரிலங்க. நாளைக்கே அடுத்த நாள் வேறு ட்வீட்டு போட்டுருவார். அதனால் அது ஒரு டேட்டா வச்சுக்கோம் 6ஆம் தேதின்றதை. அது இல்லாமல் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி டேட்டா வந்து 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஓகேவா, அது நமக்கு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா நம்ம இந்திய பங்குச்சந்தைக்கு. அதுக்கு அடுத்தது என்ன தெரியுமா, உலக பங்குச்சந்தைக்கு யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் ஏப்ரல் 28ஆம் தேதி இருக்குது இந்த மாதம். ஓகேவா, ஸோ 6ஆம் தேதி 7ஆம் தேதி நமக்கு ஒரு மீட்டிங் இருக்குது ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி. இதே மாதம் 28, 29 யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வோடைய மீட்டிங் இருக்குது. இது ரெண்டும் மார்க்கெட்டை இந்த மாதம் ஒரு வொலடைல் பண்ணாமல் விடாது. அந்த கண்டிஷனில் தான் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வரக்கூடிய இந்த ஏர்னிங்ஸ், இந்த ரிசல்ட் சீசனை வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு மாட்ரேட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த மாட்ரேட் எக்ஸ்பெக்டேஷனை உடச்சி ரிசல்ட் எல்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 27க்கான ஒரு ரியல் டெஸ்ட்டை வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு கெஸ்ஸிங்க்கு வர முடியும். ஓகே, அதனால் இந்த ரிசல்ட்டை நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க போன மாதம் ஃபுல்லாக. ஓகே, அதனால் ஏன்னா ஏஐ வேறு கடந்த 3-4 மாதமாக ரொம்ப இம்பேக்ட்டு. நம்ம பேசிகிட்டே இருந்தோம் இம்பேக்ட் வரும்னு. ஆனால் இப்போ வந்துருச்சு, இம்பேக்ட் உள்ளே வந்துருச்சு. இப்போ எங்களுடைய சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஏஐ மூலியமாக தான் இருக்காங்க. அவ்வளோ அடோப்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் டவுன் ஆகிடுச்சு. அது மாதிரி இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்குன்றது நமக்கு தெரியாது. ஐடி கம்பெனிக்குள்ளே இன்டர்னலாக உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் இந்த மாதத்தோட ரிசல்ட் எல்லாம் நம்ம பொறுமையாக பார்க்கணும். ஆனால் நிறைய பங்குகள் அக்ரெசிவான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்குது. அக்ரெசிவான டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நார்மல் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 10%, 20% இல்லை, நல்லா 30%, 40% வந்து நமக்கு ஹை ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, ஒரு சின்ன த்ரெட்டும் இருக்குது இந்த இடத்துல. இந்த வார் மட்டும் நமக்கு முடிஞ்சிருச்சுன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும். இந்த வார் த்ரெட்டு முடியுமா, இல்லை இப்படியே தான் நம்ம காலம்பூரா இருக்கணுமா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படிங்கிறது தெரியல. ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரஷ்யா உக்ரைன் வாருடைய டேட்டா வந்து மார்க்கெட்டு பொருட்படுத்தவே இல்லை, அப்படியே விட்டுருச்சு. இப்போது யூஎஸ் உடைய ஈரான் வார் இந்த டேட்டாவை வந்து மார்க்கெட்டு டிஸ்கவுண்ட் பண்ணிச்சுன்னா நம்ம மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு மேலே ஏறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியுது. ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம அந்த த்ரெட்டோடையே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மளோட கேபிட்டலை கம்மி பண்ணிக்கணும். இப்போ 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஒரு 3 லட்சத்துக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் அந்த த்ரெட்டு நடந்ததுன்னா அப்போ ரிமைனிங் அந்த 7 லட்சத்தை உள்ளே கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் எவ்வளோ நாள் இருக்கிறது? ஓகே, நமக்கு தெரியும் பொசிஷனே இல்லாமல் இருக்கிறது ஒரு பொசிஷன் தான். அதே மாதிரி கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறதும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அப்படின்றப்போ அதையும் மீறி நம்ம ஏதாவது ஒன்று மார்க்கெட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ உங்கள் கேபிட்டலேருந்து ஒரு 30% மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி 70% த்ரெட்டுக்காக நம்ம பேக்கப்பில் வச்சுக்கணும். த்ரெட்டு வந்தால் அதை யூஸ் பண்ணிக்கணும். 2-3 மாதத்தில் இந்த த்ரெட்டெல்லாம் சால்வ் ஆகிடுச்சுன்னா அந்த 70% உள்ளே கொண்டு வந்துடணும். இவ்வளோ தான் டேட்டா. ஓகேவா, ஸோ முக்கியமான டேட்டா என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். க்ரூட் ஆயில் வந்து பயங்கர வலட்டைலாக இருந்தது. காலையில் 98 இருந்தது, இப்போ 104 போய் 101 வந்துருச்சு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கும்போதே ஓகே 101.8 இருக்குது இப்போ கரண்ட்டாக. ரெண்டாவது டேட்டா, அவர் வார பீஸ்ஃபுல்லாக போகுன்ற ஒரு டேட்டா வச்சு தான் மார்க்கெட் இன்றைக்கி ரெக்கவர் ஆகிருக்கு. ஆனால் அவருடைய ட்வீட்டு 1 நாள் 2 நாளுக்கு மேலே பெருசாக வேலிடாக இருந்ததே கிடையாது. அடுத்தது வேறு ஒரு ட்வீட்டு வந்துடும். ஓகேவா, அதனால் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மூணாவது, 6ஆம் தேதி ஃபெடரல் ரிசர்வ் ஆர்பிஐ எம்பிசி மீட்டிங் இருக்குது. அடுத்தது ஏப்ரல் 28ஆம் தேதி ஃபெடரல் ரிசர்வோடைய மீட்டிங் இருக்குது. இது இல்லாமல் ரிசல்ட் சீசன் வந்திருக்கு. ரிசல்ட்டை நம்ம பொறுமையாக பொறுத்திருந்து பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன் வந்து மாடரேட் எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த தடவை. ஓகேவா, ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இது இல்லாமல் நமக்கு வந்து நாளைக்கு பங்குச்சந்தையுடைய இந்த வாரம் வேறு 100 நாள் லீவு இருக்குது. இன்றைக்கி லீவு, நமக்கு 3ஆம் தேதி லீவு. அப்போ நாளைக்கு நமக்கு மார்க்கெட் இருக்குது, நாளைக்கு பங்குச்சந்தை இருக்குது. ஓகே சரி, மற்ற டேட்டா ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்து டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், யூடியூப்லேயும் வீடியோவாக கொடுத்துட்றேன். நண்பர்கள் வந்து எல்லோரும் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நண்பர் சூப்பராக ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், ரொம்ப அருமையான கமெண்ட். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ் ஹார்வெஸ்டிங் பண்ண இன்ஸ்டியூஷன்ஸு திருப்பியும் பை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. ஓகேவா, யாருமே அந்த ஆங்கிளில் பார்க்க யோசிக்க மாட்டோம்.
ஆனால் அவர் யோசிச்சிருக்காரு. காரணம் என்னென்னா அந்த கமெண்ட்டை படித்தா தான் நமக்கு நிறைய பேரோட ஆங்கிள் வந்து தெரியும். அதனால் தயவுசெய்து எல்லாருமே கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். உங்கள் வீடியோ பார்க்குறத விட கமெண்ட்டை படித்து தான் நிறைய பேர் லேர்ன் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 5000 பேர் வந்து பார்க்குறீங்கன்னா 5000 கமெண்ட் அதில் இருக்கணும். என்ன வேணால் பண்ணிட்டு போங்க. ஒரு நான் வந்து மார்க்கெட்டில் நெகட்டிவில் இருக்கேன் அப்படி கொடுங்க. இல்லை நான் வந்து மார்க்கெட்டில் பாசிட்டிவில் இருக்கேன், இல்லை ட்ரம்ப் வந்து திருப்பி மாறலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ மார்க்கெட்டில் உங்கள் ஆங்கிள் என்னவோ அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அது வந்து நிறைய பேருக்கு லேர்னிங்காக இருக்கும். நீங்கள் ஒருத்தருக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? நன்றி. முக்கியமாக வந்து டெலிகிராமோட லிங்க்கும் டிமேட் அக்கௌண்ட் லிங்க்கும் வந்து ரெஃபரல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.